இந்த குட்டி பொண்ணு கீரையை பறிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சடனா அந்த பொண்ணோட காலை யாரோ பிடிக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு பயந்து போய் கீழே பார்க்க அங்க இருக்க ஒரு பையன் அடிபட்ட நிலைமையில ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறான். அந்த குட்டி பொண்ணு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் தாத்தாவை வச்சு அந்த பையனுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து போடுறா. மருந்து போட்ட அப்புறம் அந்த பையன் நல்லா தூங்கி எழுந்ததும் எனக்கு நல்லா பசிக்குதுன்னு சொல்றான். உடனே அந்த குட்டி பொண்ணு அந்த பையனுக்கு சாப்பாடு ரெடி பண்ண தர அந்த பையன் அந்த சாப்பாடை எதுவும் மிச்சம் வைக்காம சாப்பிடுறான். அந்த பையனுக்கு உதவி பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு அந்த பையன் அவனுடைய ஃபேமிலி செயினை கிஃப்ட் பண்றான். அடுத்த நாள் அந்த பையனோட ஃபேமிலி தொலைஞ்சு போன பையனை கார்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு கடைசியா அந்த பையனை பார்க்க கார் பின்னாடியே போக பட் அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. அந்த பையனை பார்க்க முடியாம போக இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. சில வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு அந்த பையனை தேடி அவனோட ஹோட்டலுக்கு வரா. அந்த ஹோட்டலோட CEO அந்த பையன் தான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட நேரடியா போய் பேச கஷ்டம் தெரிஞ்சுக்கிறா. இதனால அந்த பொண்ணு அங்க நியூ செஃப்பா ஜாயின் பண்றா. அங்க இருக்க சீஃப் செஃப்லாம் இந்த பொண்ணு நல்லா சமைக்கிறாளா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஹோட்டலுக்கு பிரசிடென்ட் வர உங்க ஹோட்டல்ல இருக்க பெஸ்ட் ஃபுட்டா கொடுங்கன்னு கேட்க உடனே பிரசிடென்ட் கேட்ட மாதிரி அந்த ஹோட்டலோட பெஸ்ட் ஃபுட்டை கொடுக்குறாங்க. பட் அந்த பிரசிடென்ட் அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல உடனே அந்த CEO வேற எதனா கொண்டு வாங்கன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஒரு டிஷ்ஷை பண்ணி டெஸ்ட்டுக்கு வைக்க சடனா வெயிட்டர் அர்ஜென்ட்ல அந்த பொண்ணு சமைச்ச டிஷ்ஷை கொண்டு போயிடுறா. மற்ற செஃப் எல்லாம் தடுக்கிறதுக்குள்ள அந்த டிஷ் பிரசிடென்ட்டுக்கு போக அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்த உடனே பிரசிடென்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. உடனே அந்த பையன் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்க்கறான். சடனா சின்ன வயசுல அந்த குட்டி பொண்ணு சமைச்ச டிஷ் எல்லாம் அந்த பையனுக்கு ஞாபகம் வருது. உடனே இந்த டிஷ்ஷை சமைச்சவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். அந்த டிஷ்ஷை சமைச்ச அந்த பொண்ணு வந்ததும் அந்த பையன் பார்த்து ஷாக் ஆகுறான்.